கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்தியாவிலையும் சரி, யுஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேயா இருக்கட்டும், யார் சீட்டில் உட்கார்ந்தாலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் கர்த்தர். நம்புறீங்களா? ஆமாம். ட்ரம்ப் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் எல்லாம் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் கர்த்தர். ஆண்டவர் அவரை கொண்டு வந்திருக்கிறார். கண்ணை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய் திறந்து எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ரகதன ஷெகோலகதனமா. ஸ்தோத்திரம்பா, நன்றி சொல்லுங்க. இப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜ்யபாரம் பண்ணுகிறீங்க. என் ஃபேமிலியில், என் பிள்ளைங்களை, என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணங்களை, என் குடும்பத்தின் காரியங்களை, என் எதிர்காலத்துக்குரிய முயற்சிகளை, ஹல்லேலூயா, எங்கள் ஊழியத்தை, ஆராதனையை, சகல காரியத்தையும் கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நீ ராஜ்யபாரம் பண்ணுகிறீர், ராஜரீகம் பண்ணுகிறீர், ராஜ்யபாரம் பண்ணுகிறீர், ஆளுகை செய்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தான் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபந்தானே இயேசு. இந்த 2வது ஆராதனையிலையும் எங்களோடு, என்னோடு, எங்கள் எல்லாரோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் என்றென்றும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் ராஜ்யபாரம் பண்ணுகிற கர்த்தர். அவர் தான் என்ன ராஜ்யபாரம் பண்றார். என்ன அப்படி அர்த்தம் என்னன்னா, அவர் தான் என்னை ஆளுகை செய்கிறார். ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில். என் குடும்பத்தை அவர் தான் என் ஆளுகை செய்கிறார். என்னுடைய பிரயாணங்களை அவர் தான் ஆளுகை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார். ராஜரீகம் பண்ணுகிறார். முழு கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. ஸ்டீரிங் அவர்கிட்ட இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, ஸ்டீரிங் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரியாது நாளைக்கு எங்கே போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என் ட்ராவலுடைய காரியம் எதுவும் எனக்கு தெரியாது. ஸ்டீரிங் அவர்கிட்ட இருக்கு. நோவா உள்ள விட்டு கதவை என்ன செஞ்சிட்டாரு, அந்த பேழையில் எல்லாத்தையும் செய்ய சொன்னார், ஸ்டீரிங்கை மட்டும் செய்ய சொல்லலாம். அதை செய்தச்சு அத்தனை அளவு, இத்தனை அளவு, இத்தனை ரூம்பு, இத்தனை ரூம்பு, சன அளவு எல்லாத்தையும் சொன்னார். கீழ் பூச்சி எல்லாம் பண்ணினார். ஆனால் அந்த சுக்கான் வைக்க சொன்னாரா? கப்பலில் சுக்கான் இல்லாமல் எப்படி போகும்? எப்படி போகணும்னு கேட்க. ஸ்டீரிங் இல்லாமல் கார் எப்படி போகும்? ஹேண்ட்பேர் இது உங்களுடைய கைப்பிடி இல்லாமல், ஸ்டீரிங் இல்லாமல் எப்படி கார் போகும்னு சொல்லுங்கள். கப்பல் எப்படி போகும்? எல்லாம் கப்பலில் ஸ்டீரிங் இல்லாமல் இருக்குது, சுக்கான் வச்சுருக்காங்க. ஆனால் கர்த்தர் அங்கே செய்ய சொல்லலை, அங்கே இல்லை, அந்த கப்பலில் கிடையாது. ஏன்னா எப்போ வரப்போகிறது சாதாரணம் நீரோடை அல்ல, பெருவெல்லம் வரப்போகுது. இதில் கையில் ஓட்ட ஸ்டீரிங் இருந்தால் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கிட்டு போகணுன்னு உனக்கு தெரியாது, என்ன முடிவெடுக்க உனக்கு தெரியாது. ஸோ உனக்கு தெரியாது, முடியாது, இயலாது. அதை நான் என் கையில் வச்சிருக்கிறேன். அந்த ஸ்டீரிங் ஏன்ட்ட இருக்குது. எங்கே கொண்டு போகணும், எங்கே தங்க வைக்கணும், எப்போ இறக்கணும், எப்போ வெளியே கொண்டு வரணும், எல்லா ப்ளூ பிரிண்ட்டும் என் கையில் இருக்கு. நீ என் கண்ட்ரோலில் இரு, அடங்கி இரு, அமர்ந்திரு, காத்திரு, ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஸோ ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவன் அப்படின்னு போன வாரத்தில் ஆண்டவன் நம்மோடு பேசி இந்த தேவனை ராஜ்யபாரம் பண்ணுகிறவராக அல்லது
ஆளுகை செய்கிறவராக அல்லது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இவரை பார்த்த ஒரு மனிதன் இந்த காட்சியில இவரை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக ஆளுகை செய்கிறவராக சிங்காசனத்தில் இருக்கிறவராக இவரை இந்த காட்சியோடு தரிசனம் பார்த்து அல்லது இவனுக்கு ஒரு மனிதனுக்கு தேவன் இந்த காட்சியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு போன வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட மனிதனை இந்த வசனத்தை மையமாக வச்சு நம்ம தியானிச்சோம். அட்லீஸ்ட் அந்த மனுஷன் பேராவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நேபுகாத் நேச்சார் இந்த தேவனை குறித்து ஒரு தரிசனம் கண்டான். அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு சில காரியம் கண்ணு முன்னால பார்க்கான். இந்த தேவனை குறித்து எங்க பார்க்கிறான்? 4ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எடுத்துக்கிடுமா? 4ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சார் அப்படியே கீழே வந்துருங்க. நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே. பாருங்க 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 பாருங்க, அவன் கண்ணுக்கு முன்னால என்ன வெளிப்பாடு கொடுக்கப்படுது அல்லது அவன் கர்த்தரை எப்படி பார்க்கிறான்னா அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். நித்திய கர்த்தத்துவம். நான் 5 வருஷம் இருப்பேன், 5ஆவது வருஷம் முடிஞ்ச அடுத்த 5 நிமிஷம் என்ன வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா இந்த தேவன் நித்திய கர்த்தத்துவம் உள்ளவர். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். மற்ற எல்லாரும் வீட்டுக்கு போகணும் சீக்கிரம். மற்ற எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும். ஆட்சி முடிஞ்ச உடனே எனக்கு போயிடணும். ஆமா, ஒன்று அந்த வீட்டுக்கு போகலாம் அல்லது அந்த வீட்டுக்கு போகணும். சிலருக்கு மட்டும்தான் புரியாது. புரியுதா? ஒன்று அவங்க கட்டின வீட்டுக்கு போகணும் அல்லது மாமியார் வீட்டுக்கு போகணும். எல்லாரும் என்னன்னு தெரியல, என்ன துரதிருஷ்டவசமோ எல்லாருக்குமே அந்த நிலைமை. ஆண்டவர் இறங்குவாராக நம்ம நாட்டுக்கு. கவனிங்க, இப்போ கவனிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இல்லை எவரும் இல்லை, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். எவ்வளவு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? தேவனை பார்க்கிறான், தேவன் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தை பார்க்கிறான், அவருடைய ராஜ்யத்தை பார்க்கிறான், அவருடைய ஆளுகையை பார்க்கிறான். ஒரு உண்மையை கண்டுகொண்டான், இவர் நேற்று இன்னைக்கு இல்லை என்றென்றைக்கு தலைமுறை தலைமுறையாக இந்த தேவன் மட்டும்தான் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். இவர் ஒருவர் மட்டும்தான் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். ஸோ இப்படி இந்த நேபுகாத் நேச்சார் வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து, உயர்ந்த அதிகாரத்தில் இருந்து, உயர்ந்த பதவியில் இருந்து இடையில அவன் கீழே தள்ளப்பட்டான். போன வாரம் சொன்னதை நான் மறுபடியும் சொல்லிட்டு நான் உள்ள போறேன் செய்திக்குள்ள. கீழே தள்ளப்பட்டான். இந்த கீழே தள்ளப்பட்டவனை மறுபடியும் தேவன் அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார் என்று வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியும் அவன் ஸ்தானத்தில் வந்தான். மறுபடியும் அங்க சொல்லப்பட்டிருக்கு 36 கடைசில, என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அவனா வரல, ஸ்திரப்பட்டேன்னு சொல்லல, ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அந்த வார்த்தை நல்லா கவனிச்சீங்களா சபையே? அந்த வார்த்தை எப்படி இருக்கு? என் ராஜ்யத்திலே நான் அர்த்தம் தெரியுமா? நானா வரல, பரலோகத்தின் தேவன் எனக்கு இரக்கம் செய்து என்னை மறுபடியும் கொண்டு வந்தாரு. நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். நான் வந்தேங்கிற வார்த்தைக்கும் நான் வரவழைக்கப்பட்டேங்கிற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? வந்தேன்னா நானா வந்தேன், வரவழைக்கப்பட்டேன் என்ன ஒருவர் கொண்டு வந்தாரு. சிறப்பட்டேன்னா நான் பட்டேன், சிறப்படுத்தப்பட்டேன்னா என்னால முடியல, மறுபடியும் என் ஸ்தானத்தில் என்ன பரலோகத்தின் தேவன் கொண்டு வந்தார். இதுதான் இப்போ செய்தியினுடைய கருவு. அவன் இழந்த மகிமை, அவனை விட்டு போன உயர்வு, அவனுக்கு உரிய அந்த ஸ்தானம் மறுபடியும் அவனுக்கு வந்தது. மறுபடியும் அவன் அங்க கொண்டு வரப்பட்டான். அப்ப இதுல நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். என்ன நம்பிக்கைன்னா, ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவனை ஒரு மனிதன் பார்த்தால், இவன் எப்படி கொண்டு வரப்பட்டா? தேவனை பார்த்ததுனால கொண்டு வரப்பட்டான். அப்ப ராஜ்யபாரம் பண்ணுகிற தேவனை, ஆளுகை செய்கிறவர், நித்திய சிங்காசனத்தில் இருக்கிறவரை, அவரை பார்க்கணும். சும்மா அங்க இங்க வடக்க தக்க கண்ட ஆட்களை பார்க்கறதுனால நம்ம காரியம் மாற போகிறது கிடையாது. இது ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் பரவாயில்ல நான் சொல்றேன். எவரை பார்க்கறதுனாலே நம்ம காரியம் மாற போகிறது கிடையாது.
நம்ம கண்கள் எங்க எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என் தேவன். அவர் ஆளுகை செய்கிறாரு. எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அவரை மிஞ்சிய வாழ்க்கை நடக்காது. அவரை தாண்டி எதுவும் நடக்க போகிறதில்லை. எதையும் எப்பயும் அவரால் செய்ய முடியும். என் காரியத்தையும் திரும்ப கொண்டு வர கர்த்தரால முடியும் என்று அவரை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் எவ்வளவு ஆழத்தில் தள்ளப்பட்டிருந்தாலும் இந்த தேவன் இரக்கமுள்ளவராக மறுபடியும் அவன் ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். அப்படித்தான் இந்த மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்தார். யார? நேபுகாத்நேச்சர். அப்படி இவனை திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்துக்கு, அவனுடைய உயர்வுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவனுக்கு 3 காரியங்களை செய்தாரு. அதுல முதல் காரியம் ஒரு ஆவிக்குரிய உயிர் மீட்சி. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு ஆவிக்குரிய மறுபடியும் அவன் கண்கள் தேவனை பார்க்கும்படி கர்த்தர் வச்சாரு. ஒரு ஆவிக்குரிய உயிர் மீட்சி. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த காரியத்தை மறுபடியும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தர் அதற்கு முன்பதாக எதை செய்ய விரும்புகிறார்னா, என்னுடைய ரிலேஷன்ஷிப், மை ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு இருக்கிற என்னுடைய அந்த இன்டிமிஷியான ஆழமான உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ உறவை புதுப்பிக்காமல், அவரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்காமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில காரியங்கள் சரி செய்யப்படாமல், உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் என் வாழ்க்கையில சரி செய்யப்படாது. புரியலையாங்க உங்களுக்கு இந்த வார்த்தை? தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்குல்ல, தகப்பன் பிள்ளைங்கிற உறவு இருக்குல்ல, அவர் தகப்பன் நான் பிள்ளைங்கிற உறவு இருக்குல்ல, உறவு இருக்கா இல்லையா? இருக்குதானே? அந்த உறவுல விரிசல், உடைசல், ஏதாயிலும் கோளாறு உள்ள வந்திருக்கும்னா அதை சரி பண்ணி, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பான்னு சொல்லி நீங்க இருக்கார உயர்த்தி, நான் உங்க பிள்ளைப்பான்னு சொல்லி அவரோடு நீங்க நெருங்கி, இடைப்பட்ட நாட்கள்ல அந்த உறவு உடைந்திருக்குமானால், வாலிப தங்கச்சி, உன் உறவு தேவனுக்கும் உனக்குள்ள ஐக்கியம், ஜெப வாழ்க்கை, இதெல்லாம் உடைந்திருக்குமானால், நீ இழந்த காரியம் உனக்கு வர வேண்டும் என்றால் உடைந்த இந்த உறவை நீ சரி பண்ணு. இழந்ததை கொண்டு வருவார் கர்த்தர் மறுபடியும். அதான் புரிகிற மாதிரி சொன்னேன். உயர்வுக்கு முன்பு உயிர் மீட்சி அப்படின்னு சொல்லி முதல்ல கர்த்தர் அவனுக்கு அதை செஞ்சாரு. முதல்ல செஞ்சார். சரியா? முதல்ல எங்க செஞ்சாருன்னா, அது எங்க போட்டிருக்குன்னா அதே 4:34 தான் இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். எங்க ஏறெடுக்க? வானத்துக்கு. ஏற்கனவே வானத்துக்கு இவன் ஏறெடுத்தவன் தான். 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துலலாம் இந்த தேவனை பார்த்தவன் தான், இவரை அறிஞ்சவன் தான். ஆனா இடையில மறந்து போனான். இடையில என்ன செஞ்சான்? மறந்து போனான். இடையில அவன் அறிஞ்சவன் தெரியுமா உங்களுக்கு? 2ஆம் அதிகாரம் சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? தானியேல்கிட்ட, தானியேலே, உன்னுடைய தேவன் தான்ப்பா நான் தேவர்களுக்கெல்லாம் தேவன். உன்னுடைய தேவன் தான்ப்பா ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவன். 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்க, அதுல இருக்கு 2 கடைசி 2 அதிகாரம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே. அவன் சொல்றான் பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல சொல்றான், மெய்யாய் உங்கள் தேவன் யெகோவா தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், இவர்தான் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். சொன்னானா? சாதாரண வார்த்தை இல்ல. இவன் சொன்ன மொத்த உலகமே சொன்ன மாதிரி அன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்றான். உங்கள் தேவன் தான்ப்பா உண்மையிலேயே தேவன். மட்டுமல்ல, ராஜாக்கள் எனக்கும் அவர் தான் ஆண்டவர் அங்கே சொன்னான். 3ஆம் அதிகாரத்தை என்ன சொல்லுவார்னா, இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லைமா. 3ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தையில போட்டிருக்கு. கடைசி வசனம், கடைசி வார்த்தை, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். எவ்வளவு பெரிய அக்கினியா இருக்கட்டும், என் சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததில்லை. என் அக்கினிக்கு முன்பாக எல்லா பேரும் சாம்பலானதை நான் பார்த்துருக்கேன். ஆனா முதல் முறையா பார்க்கிறேன், அவருக்கு முன்பாக என் அக்கினி சாம்பலா போச்சு. எப்படி? இதுவரைக்கும் 7 மடங்கு அக்கினிக்கு முன்பதாக மொத்தமும் சாம்பலா போச்சு.
ஆனா முதல் முறையாக அவருக்கு முன்பாக நான் கொளுத்தி வச்ச அக்கினி சாம்பலா போச்சு. அப்பதான் கண்டுகொண்டேன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். ரட்சிக்கத்தக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கினியின் கையிலிருந்து அழிக்கிற அக்கினியின் கையிலிருந்து ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். வேற ஒருவரும் இல்லை. என்ன பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்ல அங்க சொன்னா, இவர் தான் தேவர்களுக்கு எல்லாருக்கும் தேவனும் எனக்கும் ஆண்டவரும். இங்க அடுத்த அதிகாரம் சொல்றான், இவரை போல ரட்சிக்கிற தேவன் வேற ஒருவரும் இல்லை. இவ்வளவு அறிஞ்சவன் இடையில அவரை மறந்துட்டான், இடையில அவரை விலகிட்டான், அவரை விட்டு விலகிட்டான். இடையில அவருக்கும் அவனுக்குள்ள உறவை இழந்துட்டான், அந்த பயத்தை இழந்துட்டான். இழந்ததுனால தான் ஏகப்பட்ட இழப்பு. சொல்லுங்க, இழந்ததுனால தான் நிறைய இழப்பு. எதை இழந்ததுனால என்ன இழப்பு? அவருக்கும் எனக்குள்ள உறவை இழந்ததுனால, தேவ பயத்தை இழந்ததுனால, அந்த ஐக்கியத்தை இழந்ததுனால. தேவ பிள்ளையே, உன் இழப்புக்கு யாரும் காரணம் இல்லை. நீ யாரையும் காரணம் சொல்லாத. உங்க இழப்புக்கு யாரும் காரணம் இல்லை, சரியா? யாரும் காரணம் இல்லை, ஒத்துக்கோங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. எங்கேயோ இடத்துல உறவுல உடைச்சல் விழுந்திருக்கு. சத்துரு போட்ட சம்மட்டி அந்த உறவை உடைக்க நீ விட்டு கொடுத்துட்ட. மனிதர்களிடம் அந்த வார்த்தைகளால, அவன் பேசின வார்த்தையால தேவனுக்கு உனக்குள்ள உறவுல சின்ன நீ இடைவெளியை விட்டுட்ட. இதை இழந்ததுனால தான் வாழ்க்கையில பெரும் பான்மையான காரியங்களை நம்ம இழந்திருக்கோம். ஒத்துக்கிறவங்க இருக்கீங்களா? கையை உயர்த்த வேண்டாம், கர்த்தருக்கு முன்பா இருதயத்தை உயர்த்தினா போதும். அவன் கண்டுகொண்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தள்ளப்பட்டிருக்கேன், கீழே வந்துட்டேன், இப்போ யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, இப்போ என்னை தூக்கி விடணும்னா ஒருவரால் மட்டும்தான் முடியும், நான் வெளியே வரணும்னா இவரை தவிர வர வழி இல்லை அப்படிங்கிற உண்மையை அறிஞ்சதுனால ஏற்கனவே இவனுக்கு கொஞ்சம் யோசனை வந்துச்சு. அங்கே தானியேல் சொன்னா 2ஆம் அதிகாரத்தில் நானே அறிக்கையிட்டேன், 3ஆம் அதிகாரத்தில் நானே அறிக்கையிட்டேன், அக்கினியில் தப்புச்சாரு, இவரை தவிர நம்மளை வெளியே கொண்டு வர யாரும் இல்லை. இப்போ நீங்கள் உணர்வடைங்க, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வர இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவர் இல்லை, இவரை தவிர உங்களை வெளியே கொண்டு வர யாராலும் முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் இதை நம்புங்க. தேவஜனமே, இதை நம்புங்க. அவன் நம்பிதான் வேற வழி இல்லாம எங்கேயும் திரும்பாம அவன் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தான். அதான் சொல்றான் 34ஆம் வசனத்துல 4:34, நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். ஒன்னு சொல்லட்டுமா, எப்போ ஒரு மனுஷன் கண்ணை இங்க ஏறெடுக்கிறானோ அப்ப அவன் எழும்பிடுவான். அவன் எழும்பிடுவான். அவன் எவ்வளவு அகல குழியில கிடந்தாலும் எழும்பிடுவான். தேவஜனமே, நீங்க எங்க விழுந்து கிடந்தாலும், உங்க காரியம் எவ்வளவு ஆழத்துல தள்ளப்பட்டிருந்தாலும், உங்க கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தால், ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு ஏறெடுத்தால், இந்த தேவனிடத்துல ஏறெடுத்தால் நீங்க எழும்பிடுவீங்க. ஆண்டவர் முதல் காரியம், அவனுக்குள்ள ஒரு உயிர் மீட்சி, அந்த உறவை மறுபடியும் புதுப்பிச்சான், மறுபடியும் தேவனை அறிஞ்சான், அவரை நோக்கி பார்த்தான். ரெண்டாவது இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா 36ஆம் வசனம் வாசிங்க. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இது வந்தா எல்லாம் வந்துடும் இல்லையா? போன வாரம் லேசா உங்களுக்கு தொட்டு விட்டு இந்த வசனத்தை என்ன சொல்றான் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் பாருங்க, பாதி பேர் அந்த எண்ணுங்கிற சொல்ல மாட்டேங்காங்க, புத்தி திரும்ப வந்தது. நான் எனக்கு சொல்றேன், உங்களுக்கு நீங்க உங்களுக்கு சொல்லுங்க, என் புத்தி இது வந்தா எல்லாம் வந்துடும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள், என் வாழ்க்கை நான் சந்தித்த பெரிய பிரச்சனைகள், நான் இழந்த இழப்புகள், இதுக்கு முன்னால் நான் உன்னை இழந்துட்டேன். இதை இழந்ததுனால தான் இதெல்லாம் இழந்தேன். இதை நம்ம வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. இதை யாருமே நம்ம எங்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சோமோ, சில இழப்புகளை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சோமோ, அதுக்கு கொஞ்சம் முன்னால நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம இதை இழந்திருப்போம். இதை இழந்ததுனால தான் அவ்வளவு பிரச்சனை சந்திச்சோம். இப்போ இது சாதாரண மனுஷன் சொன்னா அதை பெருசா எடுக்க வேண்டாம். ஒரு ராஜா சொல்றான், வல்லரசு ராஜா சொல்றான், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்ப இதுக்கு முன்னால அவன் எது இல்லாம இருந்திருக்கான்? புத்தி இல்லாம ஒருத்தர் ராஜாவா இருந்தா அந்த நாடு என்ன நிலைமையாகும்?
அந்த நாடு என்ன நிலைமையாக, உதாரணம் நம்ம நாடு தான். கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது இது. எங்க ஒரு சாதாரண ஒரு அடிமை ஒரு புத்தி இல்லாம இருக்கிறான், ஞானம் இல்லாம இருக்கிறான், அவனோடு போச்சு. ஆனா ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவன் புத்தி இல்லாம செயல்படுறானா அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேர் அல்லல் படுவாங்க, அவதிப்படுவாங்க. அதனாலதான் ஒரு ஞானி சொன்னாரு, எதை நீ சம்பாத்தியம் பண்றே இல்லையோ, வாழ்க்கையில இதுதான் முக்கியம். சகோதரிகளே, எது முக்கியம்? சகோதரர்களே, தம்பி, வாலிப தம்பி, எது முக்கிய வாழ்க்கையில? புத்தி. சொல்லுவாரு, சிங்காசனம் இல்லப்பா, பொண்ணு இல்லப்பா, வெள்ளி இல்லப்பா, ஞானமே முக்கியம்ப்பா, ஞானம்தான்ப்பா முக்கியம். எதை சம்பாதிக்கல, புத்தியை சம்பாதிப்பா. அது இருந்தா தான் ஒரு காரியத்தை நீ சரியா செய்ய முடியும். அது உலகத்துல நீ வாழ முடியும். பேதையாவும் இருக்காத, வினாவோடு நீ ரொம்ப மிதமிஞ்சின பரிசுத்தமானவ இருக்காத, பேதையாவும் இருக்காத, புத்தியா ஞானமா தெளிந்த இருதயத்தோடு இரு. சொல்றான், இவ்வளவு இழப்புக்கு காரணம் புத்தியை இழந்துட்டேன், இப்போ என் புத்தி எனக்கு திரும்ப வந்துச்சு. சரி, இப்போ இருங்க. இப்போ இதுல இருந்து இவனை பற்றி ஒரு சில பின்னணியத்துக்குள்ள போயிட்டு அப்ப நம்ம மறுபடியும் நம்ம உள்ள இந்த ட்ரூத்துக்குள்ள நம்ம வருவோம், சரித்திர பின்னணியத்துக்கு போயிட்டு வருவோம். இந்த நேபுகாத்து நேச்சா அவன் சொல்றான், என் புத்தியை இழந்துட்டேன், என் புத்தியை நான் விட்டுட்டேன், நான் செய்யக்கூடாத செஞ்சுட்டேன். அவன் அறிக்கையிடுறான். இந்த ஒரு வார்த்தையில அவன் அறிக்கையிடுறான். எதற்கு இந்த நிலைமை அவனுக்கு வந்துச்சு, அவன் எதை இழந்தான், என்ன செஞ்சான் அப்படின்னா, ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த நேபுகாத்து நேச்சரா இருக்கட்டும், அதற்கு அப்புறம் பூமியில சிங்காசனத்தில் உட்கார்ந்தவர்களா இருக்கட்டும், நம்ம நாட்டை ஆளுகை செய்கிற ராஜாக்களா இருக்கட்டும், இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்த இந்த அமெரிக்காவினுடைய எலெக்ஷன் தேர்தல் முடிவில் ஐயா ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் கம்பேக், அவர்கள் திரும்ப வந்திருக்கிறார்களே, அவர்களாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், இந்த சிங்காசனத்தில் இந்த தேவன் அனுமதிக்காம யாரும் வரவே முடியாது. ஐயா, யாரும் வர முடியாது. அவன் ஆளை வச்சு கல்லை ஓட்டு போட்டோ அல்லது மிஷினை அவன் ட்ராக் பண்ணியோ, அவன் ஏதோ உல்டா பண்ணி அல்டா பண்ணி வந்திருந்தாலும் அவனையும் ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. உண்டான அதிகாரங்கள் அவரால் அல்லாம என்ன செய்யல, உண்டாகவில்லை. அவர் அனுமதிக்கிறார்ல உட்கார்ந்திருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த நேபுகாத்து நேச்சா அவனுடைய வல்லமையில் அவன் வரல, அவனை கர்த்தர் தான் அந்த சீட்ல உட்கார வச்சாரு. ஏன்னு சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் இவனை கொண்டு ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு. அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இவனுக்கு ஒரு பேரை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை முதல் அதிகாரம் 27 தானே, 27:6. எரேமியா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 27:6. இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற என்ன கொடுக்கிறாரு வார்த்தை? என் ஊழியக்காரன். நேபுவுக்கு என்ன வேடு, என்ன 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 ஸ்தானம் கொடுக்கிறாரு? ஊழியக்காரன். இப்போ புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பா இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாபிலோன் மாகாணத்தில் அந்த சிங்காசனத்தில் நீ தான் உட்கார போற, நான் உன்னை உட்கார வைக்க போறேன். ஏன் உட்கார வைக்க போறேன்னா, உன்னை கொண்டு நான் சில வேலையை செய்ய வேண்டியிருக்கு. உன்னை கொண்டு நான் சில வேலையை, அதனால உன்னை நான் உட்கார வைக்க போறேன். அதனால கொஞ்ச நாளுக்கு எவன் அப்போஸ் பண்ணாலும் நீ தான் சீட்டில் உட்காருவேன். அப்படியே பொருந்துதா? பொருந்துதா? எவன் எழுத்து வந்தாலும், என்ன போராட்டம் நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் வருவேன். அது மெஜாரிட்டியில் வருவேன், மெஜாரிட்டியில் வருவேன். ஏன்னா நான் தான் உன்னை நினைச்சேன் கொண்டு வரேன். ஏன் கொண்டு வரேன்னா, உன்னை கொண்டு எனக்கு ஒரு சில அஜெண்டா உண்டு, உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய சில ப்ராஜெக்ட் உண்டு, அதை உன் கையில் கொடுக்குறேன், அதை நீ செய்யணும். இப்போ அவனை கொண்டு வந்தது யாரு? கூடயே வரணும். நீங்க கொண்டு வந்தது யாரு? தேவன். சரி, அப்புறம் அவனை ஏன் கொண்டு வந்தாரு? அவனை கொண்டு என்ன வேலைன்னா, என் ஜனம் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறான், அவனை கொஞ்சம் சரி பண்ணணும். கொஞ்சம் கீழ்ப்படியாமல் இருக்கான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கான், என் வார்த்தையை மறந்துட்டான், அவனை கொஞ்சம் சரி பண்ணணும்னா நீ வந்தா தான் சரி பண்ண முடியும். அதனால தான் அன்னைக்கு அந்த நேபுவையும் இன்னைக்கு இந்த நேபுவையும் கொண்டு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது. அவர் கொண்டு வராம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இவங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சபை. ஆனால் அவங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பணும், அவனை சரி பண்ணணும் தான் கர்த்தர் கொண்டு வந்தாரு. அவன் நினைக்கிறான் நம்ம
தில்லாலங்கடி வேலை பார்த்து, அந்த வேலை பார்த்து, இந்த வேலை பார்த்து, அவனை ஏமாத்தி இவனை மாற்றி, நீ எவனையும் ஏமாத்திட்டு போ, அது உன் புத்தி. ஆனால் உன்னை கொண்டு வந்தது கர்த்தர். சபையை சரி பண்ணணும், சபையை ஃபில்டர் பண்ணணும், சபையை சுத்திகரிக்கணும், சபையை தட்டி எழுப்பணும். அதுக்கு நீ வந்தால் தான் சரியாக இருக்கணும். நீ வந்து சில சட்டங்களை கொண்டு வரணும். எத்தையாவது கொண்டு வந்தா இவன் கொஞ்சம் கண் முழிச்சு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பான். அவனை கண்ணை முழிக்க வைக்கணுமா, நீ அங்கே உட்காரணும். ஆனால் தான் கொண்டு வந்து உட்கார வச்சாரு. என் ஜனங்களை சரி பண்ண. ரெண்டாவது, இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கூட்டம் எனக்காக நான் பிரித்தெடுக்க போகிறேன், ஃபில்டர் பண்ண போறேன். ஆங்கிலத்தில் ரெமனன்ட் அப்படிம்பாங்க. ரெமனன்ட் அப்படின்னா மிச்சமுள்ளவங்களை, எனக்கான ஒரு கூட்டத்தை நான் பிரித்தெடுக்க போகிறேன். நீ உக்காந்தாத்தான் எனக்குரிய ஜனம் யாருன்னு அது ஃபில்டர் பண்ண முடியும். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட், ஒன்று ஜனங்களை என்ன செய்யணும், சரி பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அதுல இருந்து ஒரு கூட்டத்தை எனக்காக பிரித்தெடுக்கணும். இந்த ரெண்டு நோக்கத்துக்காக உன்னை சீட்டில் உட்கார வைக்கிறேன். நீ உட்காந்து அந்த அதிகாரத்தில் உட்காந்துட்டு நான் சொன்ன வேலையை மட்டும் சொல்லுங்க, நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யணும். நீ போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எல்லாமே அதிகாரம் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் சொன்னதை விட்டுட்டு நீ வேற எதையாவது செய்யக்கூடாது. நான் கொடுத்த எல்லையும் தாண்டக்கூடாது. எல்லையை தாண்டின அப்புறம் நான் யாரும் உனக்கு காமிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட டீல் பண்ணாரு. அவன்கிட்ட டீல்னா அவனுக்கு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு அவனோட ஆண்டவர் பேசினாரு. இது எங்க இருக்கு பார்த்தோம்னா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, அதுலயே நமக்கு புரியும். வாசிங்கம்மா, கீழே வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் 17 வாசிங்க. 4:17 வாசிங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு. நரஜீவன்கள்லாம் என்ன அர்த்தம்னா பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் இருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பூமியில் உள்ள எல்லா லிவிங் எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வாங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. அவன் சொல்றான், இங்க பாரு நேபு, நான் உட்கார வச்சது நானு, உனக்கு சில வேலையை கொடுத்துருக்கிறேன், அதை நீ கரெக்டா செய்யணும். அதை தவிர்த்து எல்லையை தாண்டி என் ஜனங்களை அப்படி இப்படின்னு பண்றது அல்லது நீ வேண்டாத வேலைகளை செஞ்சேன்னா உனக்கு நான் ஒரு காரியத்தை காமிப்பேன். என்ன தெரியுமா, நீ நினைக்கிற நான் சீட்ல உட்கார்ந்துருக்கிறேன், நான் செய்யறதா நடக்கும், நின்ன தவிர யாரும் இல்லைன்னு நினைக்காத. நான் ஒரு காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன், நிறைவேற்றி காண்பிப்பேன். என்னன்னா, உனக்கு மேல உன்னதமானவர், அவர் நித்திய சிங்காசனத்தில் இருக்கிறாரு. அவர்தான் மனுஷன் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறாரு. அவர் தமக்கு விருப்பமானதை நிறைவேற்றுகிறாரு. ஒரு ராத்திரியில் உன்னை கீழே கொண்டு வர முடியும், கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு வர முடியும். நான் அதை நிறைவேற்றுவேன். கர்த்தர் எச்சரிச்சாரு. இவன் என்ன பண்ணோம்னா, இவன் காலப்போக்கில் தனக்கு அடுத்தடுத்து ஜெயம் கிடைக்கிறது, அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கிறது, நினைச்ச காரியம்லாம் நடக்கிறது என்கிற ஆணவத்தில் அவன் ரொம்ப ஆடுனான். தேவ ஜனங்கள் ரொம்ப பிழிஞ்சான். தேவன் சொல்லாத காரியங்கள்லாம் செஞ்சான். உடனே காரியம் என்னாச்சு தெரியுமா? அவன் உட்கார்ந்த சீட்ல இருந்து 32 வசனம் வாசிங்க. 4:32 வாசிங்க. மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய். சிங்காசனத்திலும் தள்ளப்படுவான்னு சொன்னா பரவாயில்ல, பதவி மட்டும்தான் போகுது. ஆனா எங்க இருந்து தள்ளப்பட்டிருக்கா? மனுஷரின். புரிஞ்சவங்க மட்டும் லேசா இப்படி நிலைமை பார்த்தீங்களா? தள்ளப்படுவாய், தள்ளப்பட்டான். அதே அதிகார வசனத்தில் தள்ளப்பட்டான். சரி, இப்ப கவனிங்க, ஏன் இவன் தள்ளப்பட்டான்னா, இவனை கர்த்தர் மேல உயர்த்தினதுக்கு நோக்கம் என்ன? வேகமா சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அவனை கொண்டு காரியத்தை செய்யணும். சரி, ஆனா இவன் என்ன செய்யப்பட்டா? கீழே. ஏன் தள்ளப்பட்டானா, ஆண்டவர் மேல இருந்து பார்க்கிற, அவர் சொல்லாததெல்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு இருந்தானா? ஒரு அளவுதான் கர்த்தர் பார்ப்பாரு. நான் பின்னர் வசனம் காப்பிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு கண் திறக்கப்படும். ஒரு அளவுதான் கர்த்தர் பார்ப்பாரு. ஆண்டவர் சொல்லாத சில காரியங்களை இவன் செஞ்சான். என்ன செஞ்சா? அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. முதல் அதிகாரத்துக்கு வாங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. முதல் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும். 4ஆம் வசனத்துக்கு வாமா. 4ஆம் வசனமா. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும், கல்தேயரின் எழுத்து பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய. இப்ப எதை திணிக்கிறான்? லாங்குவேஜ்.
சொல்லுங்க. அப்புறம் 5 வாசிங்க. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை. அடுத்து எதை திணிக்கிறா? கல்ச்சர். இதுக்கு பேர் கல்ச்சர். எதை திணிக்கிறா? கலாச்சாரம். அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய உணவு உடை இதைத்தான் சாப்பிடணும். கலாச்சாரத்தை உள்ள என்ன செய்யறா? திணிக்கிறான். கீழே 7வது வாசி. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தேஷாஸ்தார் என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும் மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும் அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறு பெயரிட்டான். நேம் சேஞ்சிங் நடக்கா இல்லையா? அதெல்லாம் எங்க எதுவுமே புதுசு இல்லைங்க. இன்னைக்கு நடக்கிறது லாங்குவேஜை கொண்டு வாரா, எஜுகேஷனில் கொண்டு வாரா, சட்ட திருத்தங்களை கொண்டு வாரா, கலாச்சாரத்தை உள்ள திணிக்கிறான். இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்துறான். நேம் சேஞ்ச், எல்லாத்தையும் பெயரை மாத்துறான், என்னென்னமோ செய்கிறான். ஆண்டவர் பார்க்க இதெல்லாம் நான் சொல்லலையே உனக்கு, நான் சொல்லாததெல்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே. கொஞ்சம் விட்டு பிடிச்சாரு. அப்புறம் அமைதியாக இருந்த உடனே இவனுக்கு கொஞ்சம் துணிகரமாயிருச்சு. முதல் முறை ஜெயிச்ச உடனே மெஜாரிட்டியில் வந்துட்டோம், எதுக்க எவனும் இல்லை நினைக்கிறதெல்லாம் கொண்டு அப்படின்னு இவனுக்குள்ள துணிகரம் வந்துச்சு. அடுத்து என்ன பண்ணாலும் 3ஆம் அதிகாரத்துக்கு முதல் வசனம் வாசிங்க. 3 முதல் வசனம் வாசிங்க. 3:1. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. கவனிங்க. ஆண்டவர் அடுத்து பார்க்குறாரு, இவனை விட்டு வைக்கிறது இப்போ தப்பா போச்சே, அடுத்தடுத்து வேண்டாத காரியங்கள்லாம் இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே. கொஞ்ச நாள் விட்டோம், லாங்குவேஜை திணிச்சான், எஜுகேஷனில் மாற்றினான், அதை இதை அப்படி இப்படி நின்று கொண்டு வந்தான். சரி விட்டா, அடுத்து என்ன கொண்டு வரான்? விக்கிரகத்தை கொண்டு வரான், பெரிய சிலையை கொண்டு வந்து நிறுத்துறான். அடுத்து 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 கர்த்தருக்கு விருப்பம் இல்லாதது, தேவன் விரும்பாதது, தேவனுக்கு விரோதமானதுன்னு இப்படியே செய்து கொண்டே இருந்தான். ஏன் இப்படி செய்யறான் தெரியுமாங்க? ஏன் இப்படி செய்தாம்னா, நான் அரண்மனைக்குள்ள இருக்கேன், நான் ரகசியமா மீட்டிங் போடுறேன், நான் ரகசியமா சட்ட திருத்தங்களை கொண்டு வரேன் இல்லையா? இப்படி யாருக்கும் தெரியாது, அரண்மனைக்குள்ள இருக்கிறேன், ரகசியமா திட்டம் போடுறேன், என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா நான் அக்கௌண்டபிள் கொடுக்க வேண்டிய அவசியம், யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிங்கிற ஒரு துணிவுல இவன் கர்த்தருக்கு விரோதமாக இவன் செயல்பட ஆரம்பிச்சானா. ஆண்டவர் என்ன சொன்னாரு தெரியுமா? வாசிமா 20 வசனத்தை வாசிமா. 20 வாசி. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பழத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. ஒருத்தன் எவ்வளவு உயரமா வளர்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற முக்கியம் இல்ல, அந்த உயரத்துல இருந்து அவன் என்ன செய்யறாங்கிறது முக்கியம். கர்த்தர் சொன்னதை செய்யறானா, கர்த்தருக்கு விரோதமா செயல்படுறானா அப்படிங்கிறது முக்கியம். இப்ப இவன் நேபுகாத்நேச்சாரை பொறுத்த அளவுல என்ன பண்ணானா, வேக வேகமாய் வளர்ந்தான். அவனுக்கு புரியுற மாதிரியே கர்த்தர் அவனோடு பேசினாரு, ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனத்துக்கு தானியேல் விளக்கத்தை கொடுக்கிறாரு. அந்த விளக்கம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீ உம்முடைய சொப்பனத்துல என்ன கண்டீரு? ஒரு விருட்சம் வளர்ந்தது, அது வளர்ந்து பலத்தது, தேசத்தின் எல்லா பரியமும் காணப்படத்தக்கது, வான பரியந்தம் என்ன செஞ்சது? எட்டினது. அந்த விருட்சம் யாரு தெரியுமா? அடுத்த வசனம் வாசி. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது, எல்லா ஜீவன்களும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது, அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. கவனிங்க, அந்த விருட்சத்தின் மகிமையை குறித்து தானியேல் விவரிக்காரு. அந்த விருட்சம் இந்த அளவுக்கு பயங்கர ஃபேவரா வந்தது, ரொம்ப அழகா எல்லாரும் பார்க்க அட்ராக்டிவா வளர்ந்தது, பயனுள்ளதா இருந்தது. பொருத்தமா இருக்கா? நான் சொல்றது முதல்ல புரியுதா? அங்கே இங்கேயும் பொருத்தமா இருக்கா? பொருத்தமா இருக்கா இல்லையா? கரெக்டா இருக்கா? சேமா இருக்கா? லாங்குவேஜ் பொருந்துதா? மொழி பொருந்துதா? கல்ச்சர் பொருந்துதா? நேம் சேஞ்சிங் பொருந்துதா? எல்லாமே பொருந்தா? சிலை பொருந்துதா? விருட்சம் வளர்ந்து பொருந்துதா பொருந்தலையா? இப்போ வளர்ந்து அவ்வளவு தூரம் பிரபலியமாச்சா? என்னாச்சா? அடுத்த வசனம் வாசி. அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. இத சொல்ல எவனுக்கு தெளிச்சல் இருக்கு? சொல்றான், இந்த அளவுக்கு உன் சொப்பனத்துல வளர்ந்த அந்த விருட்சம் வேற யாரும் இல்ல, நீர்தான், நீர்தான். இப்ப அவனுக்குள்ள கூட கொஞ்சம் கும்முன்னு ஏறி இருக்கும். என்னை பத்தி இப்பயா தெரியுது இல்லையா? ஆனா ஆண்டவர் ஏன் இந்த சொப்பனத்தை கொடுத்தாரு தெரியுமா? நீ உட்காந்த சீட்டு பெருசு இல்லப்பா, ஆனா அந்த சீட்டில் உட்காந்து நீ என்ன பண்ண,
நான் கொடுத்த உயரத்தை, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை, நான் கொடுத்த மேன்மையை நீ என்ன பயன்படுத்த, என்ன செஞ்ச, அதான் எனக்கு முக்கியம். அங்கே உட்காந்துக்கிட்டு நான் விரும்பாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் விரும்பாத எனக்கு விரோதமான விக்கிரக காரியங்களை நீ கொண்டு வந்துக்கிட்டு இருக்க. எனக்கு விருப்பம் இல்லாத சிறுமையானவர்களை நசுக்கிக்கிட்டு இருக்க. எனக்கு விரோதமான காரியங்களை கொண்டு வர்ற. ஏன்? உன்னை கேட்க ஆள் இல்லை, நீ செய்யறதை யாரும் பார்க்கல, இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை சொல்றேன், நல்லா கவனி. என்ன சொல்றேன் தெரியுமா? அந்த விருட்சம் நீ தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனா நீ ரகசியமா உட்காந்து நீ பண்ணது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கல, அதை மட்டும் நீ மாத்திக்கோ. ஏன் தெரியுமா? 13 வசனம் வாசிங்க, 13 வசனம் வாசிங்க வேகமா. அதிலே 13 24வது அதிகாரத்துல 13 படுத்திருக்கையில் என் தலையின் அதுதான் வாசி. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும்போது அடுத்த வார்த்தை வாயில வராது, கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன். எல்லோருக்கா சொல்லுங்க. காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். அவன் இருக்கிற இடத்தை யாரும் அணுக முடியாதுங்கிறது உண்மைதான். அவன் படுத்திருக்கிறது, திட்டம் போடுறது, அமர்ந்து இருக்கிறது, ரகசிய காரியம் பண்றது யாருக்கும் தெரியாது, உண்மைதான். அவன் நாட்டுக்குள்ள இருக்கிற எவனுக்கும் தெரியாம இருக்கும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஒரு காவலாளனாகிய பரிசுத்த ஒருவர் மேல இருந்து இறங்கி வந்தார். ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு, NSPல போட்டிருக்குது. அண்ட் என்ன போட்டிருக்கு தெரியுமா? கவனிங்க, என்ன போட்டிருக்கு? ஏஞ்சலிக் வாட்சர். அந்த அந்த தமிழுக்கு சொல்லப்பட்ட ஆங்கில வார்த்தை என்ன தெரியுமா? ஏஞ்சலிக் வாட்சர். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை உற்று நோக்கி கவனிக்கிற ஒரு தூதனை நான் வச்சிருக்கிறேன். நீ அந்த சீட்டில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறத அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப சபைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உலகத்தில் நடக்கிற அநியாயம், அக்கிரமங்கள் என்னென்னமோ நடக்கு. பெண்களுக்கு விரதமா என்னென்னமோ, குழந்தைங்களுக்கு விரதமா என்னென்னமோ, சிறுபான்மையினருக்கு விரதமா என்னென்னமோ பல அக்கிரம செயல்கள் நடக்குது. ஆனால் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு சிலர் உடந்தையாத்தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து மனம் நொந்து சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிச்சவங்க உள்ள இருக்கிறீங்க, முழங்கால் போட்டு கதறினவங்க உள்ள இருக்கிறீங்க. ஆண்டவரே, தேசத்தில் இப்படி ராஜாக்கள் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, நீர் இறங்க மாட்டீரா, கிரியை செய்ய மாட்டீரா, ஆளுகை செய்ய மாட்டீரா, கதறினவங்க இங்க இருக்கிறீங்க. அப்படி ஜெபிச்சுட்டு இப்போ நம்முடைய என்ன எப்படி தெரியுமா? எதுவுமே மாற மாட்டேக்கு, எல்லாமே அப்படியே இருக்குது. அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய்கிறானே, இன்னும் பதில் இல்லையே, என்ன ஒன்றும் கத்தர் பார்க்கலையா, பார்க்க மாட்டாரா? அப்படித்தானே நீங்கள் இப்போ சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நல்லா கவனிங்க. அவனை உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு தூதன் உண்டு, அவனை கவனிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவன் ரகசியத்தில் இருந்தாலும் சரி, அந்த ரங்கத்தில் இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்யறாங்கிறத இந்த ஏஞ்சலிக் வாட்சர் அண்ட் ஏஞ்சலிக் வாட்சர், அவன் என்ன செய்கிறாங்கிறத உற்று கவனிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவன் கீழே கதவை பூட்டி இருக்கிறான், மேலே எல்லாம் க்ளோஸு. அவன் கீழே என்ன செஞ்சாலும் மேல இருந்து உற்று நோக்குகிற தேவன் உண்டு. அது தமிழ்நாடு சீட்டில் இருக்கிறவா இருக்கட்டும், இந்தியாவுடைய சீட்டில் இருக்கிறவா இருக்கட்டும், எவராக இருந்தாலும் சரி உற்று நோக்குறாரு. ஒரு எல்லை வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருப்பார். எல்லையை தாண்டி போகும் பொழுது விருட்சத்தை காட்டுவார். விருட்சம் வளர்ந்து பெருகும். விருட்சத்தை பார்த்த உடனே அவனுக்கு இன்னும் பெருமை மேலே வரும். இப்போ அந்த விருட்சத்துக்கு வாங்க, இப்போ கர்த்தர் ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. அதே நாளில் அந்த விருட்சத்தை பற்றி பேசுகிறோமா, அந்த விருட்சத்தை பற்றி பேசிட்டு 25 வசனத்தை பாருங்க. 22 வரைக்கும் நல்லா போகும். 20லிருந்து 22 வரைக்கும் நீ கண்ட விருட்சம் வளர்ந்துச்சு, பழத்துச்சு, எட்டியது, அதனுடைய பேர் பிரபலியமாச்சு. இப்போ இதை கேட்குற வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்கும். ஏன் சந்தோஷம் தெரியுமா? வளர்ச்சியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் உள்ளுக்குள்ள கவனிங்க, நீர் நல்லவரையா, நீர் வல்லவரையா, நீர் உண்மையில் அப்படி சொல்லும் பொழுது, நான் எவ்வளவு காரியம்லாம் பண்ணியிருக்கேன், இந்த பேருக்கு தெரியாமல் இருக்கிறான். நான் எவ்வளோ ரகசியமாக காரியம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரில. அப்படி உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்த வார்த்தை வெளியில் வருது. எப்படி வருது தெரியுமா? வாசி பார்க்கலாம். இந்த விருட்சத்தை வெட்டி, அந்த தரிசனத்தில் அடுத்த பகுதி தெரியுமா? இந்த விருட்சத்தை வெட்டி, இந்த விருட்சத்தை வெட்டி நீ வான பரியந்தமும் நீ எட்டலாம், ஆனா கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டா நீ வெட்டப்படுவா என்பதை நீ மறந்துடாத.
நீ வெட்டப்படுவே என்பதை மறந்துடாத. வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்கு. அடுத்த வசனம் வா. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரினின்று நீர் தள்ளப்படுவீர். தீர்க்க தரிசனம்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க இன்னைக்கு வேணும். ஆசி தொடர்ந்து வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பனியிலே நனைவீர். தள்ளப்பட்டான். இப்ப தள்ளப்பட்ட, சுருக்கி முடிக்கிறேன், தள்ளப்பட்ட நாட்களை யோசிக்கா. எவ்வளவு மேல இருந்தேன், எவ்வளோ மகிமையாக இருந்தேன், எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தேன். ஒழுங்காக இந்த பதவியை கொடுத்த தேவனுக்கு உண்மையாக அவர் சொன்ன வேலையை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த நிலைமை எனக்கு வராது. நான் இப்போ எதை இழந்துட்டேன்? அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். நான் எதை இழந்துட்டேன்? அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் தான் இழந்துட்டேன். என் புத்தியினத்தினால தான் இழந்துட்டேன். ஆண்டவர் தான் எனக்கு இந்த உயர்வை கொடுத்தாரு. ஆனால் சில நோக்கத்துக்காக கொடுத்தாரு. அன்பு தேவ ஜனமே, நீங்கள் இருக்கிற உயர்வு, நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய உயர்வு, உங்கள் மேன்மை, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் இருந்து உங்களுக்கு கீழே நிறைய பேர் பணியாற்றலாம், ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் மதிக்கத்தக்க அளவில் இருக்கலாம். ஒரு கணம் யோசிங்க, இந்த உயர்வு என்னால் வரலை, இந்த உயர்வை தேவன் எனக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா, ஏதோ அந்த இடத்துல உட்காந்து நான் செய்யும்படி எனக்கு சில ப்ராஜெக்டை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் என்னை கொண்டு நிறைவேற்றும்படி ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறனால தான் என்ன அங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. இப்போ யோசிங்க, அந்த நான் செய்கிறேனா, இந்த வேலையை கொடுத்த தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா, இந்த உயர்வை தந்த கர்த்தருக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா? ஒரு கணம் யோசித்து பாரு தேவ பிள்ளைய. இப்போ இவன் யோசிக்கிறான். எப்போ யோசிக்கிறான்னா, தள்ளப்பட்ட பின்னால் யோசிக்கான், கீழே வந்த பிறகு யோசிக்கிறான். யோசித்து அதுக்கப்புறம் தான் இப்போ சொல்கிறான், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி திரும்ப வந்தது. நான் தவறு செஞ்சிட்டேன், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத செஞ்சுட்டேன். ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ உயரத்திலிருந்து எவ்வளவு ஆழத்தில் நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துலையே, தள்ளப்பட்ட நிலைமையிலேயே கர்த்தர் விரும்புகிற அந்த கான்சியஸ், காட்லி கான்சியஸ், தெய்வீக உணர்வு உங்களுக்கு வருமானால், எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை மறுபடியும் கொண்டு வர இந்த தேவன் உண்மை உள்ளவர். மறுபடியும் உன்னை கொண்டு வர தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆனால் இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைய பயப்படாத, குற்ற உணர்வு அடையாத, பின்வாங்கி போயிடாத, சோர்ந்து போயிடாத. நீ எவ்வளவு அகல பாதாளத்தில் தள்ளப்பட்டு இருந்தாலும் என் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் மறுபடியும் கொண்டு வரப்பட்டான். எப்படி தெரியுமா? இருக்கிற இடத்துல ஒரு உணர்வு, தெய்வீக உணர்வு, குற்ற உணர்வு அல்ல. இப்படி செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்திக்கிறேன்ப்பா, இப்படிங்கிற ஒரு காட்லி கான்சியஸ் உங்களுக்கு தெய்வீக உணர்வு வருமானா, அதே பாதாளத்திலிருந்து உன்னை தூக்கி விடுவாரு, அந்த பள்ளத்திலிருந்து உன்னை கொண்டு வருவாரு, அந்த தள்ளப்பட்ட அந்த காரியத்தில் உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து கொண்டு வந்து நிறுத்துவாரு. சொல்றான், திரும்பி வந்தது, திரும்பி வந்தது, திரும்பி வந்தது. எது திரும்பி வந்துச்சு? கீழே வாசிங்க, அதிலே தொடர்ந்து வாசிங்க. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. இதை சொன்னேன்ல, கவனிங்க, முகக்கலை இழந்திருந்தேன், அந்த முகக்கலை எனக்கு திரும்பி வந்தது. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இழப்பின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில முகம் வாடி போயிருக்கு, இருதயம் கலங்கி போயிருக்குது, இருதயத்தில் சோர்வு வந்து இருக்குது இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, உன் முகத்துல அன்னைக்கு ஒரு பிரகாசம் இருந்துச்சு, ஆனா அந்த பிரகாசத்தை இன்னைக்கு நீ இழந்துட்ட. ஏன்னா ஏதோ ஒரு இழப்பு உனக்கு வந்ததுனால இப்போ பிரகாசத்தையே இழந்துட்ட, பிரகாசத்தை இழந்துட்ட. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நீ உணர்வடைந்து என்னை நோக்கி பார்ப்பாயானால் அந்த பள்ளத்திலிருந்து நான் உன்னை தூக்கி எடுப்பேன். திரும்பி வரும். எது திரும்பி வரும்னா, அந்த முக பிரகாசத்தை நான் திரும்ப கொண்டு வருவேன்.
முக பிரகாசத்தை நான் திரும்ப கொண்டு வருவேன். திரும்பி வரும். அடுத்த வார்த்தை, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். இந்த வார்த்தைக்காக கைதட்டி எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நம்ம பிடிக்க போறோம். சேர்ந்து வாசிங்க. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என்னை தேடி வந்தார்கள். என்னை தேடி வந்தார்கள். இவன் கூப்பிட்டு வரல, தேடி வந்தார்கள். உன் உயர்வுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்துட்டாருன்னா விட்டு போன அத்தனையும் தேடி வரும். தேடி வரும். அது யாரா இருக்கட்டும், தேடி வருவார்கள். கர்த்தர் நிமித்தம், விசுவாசத்தை நிமித்தம். தேவஜனமே, உங்களை விட்டு போன ஒரு கூட்டம் உண்டு தானே? உங்களை விட்டு உதறிட்டு போனவங்க ஒரு கூட்டம் உண்டு தானே? நீங்க வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க உண்டு தானே? நீ வேண்டாம், இனிமே உன் முகத்துல முழிக்க மாட்டேன் உதறிட்டு போனாங்களே. கர்த்தர் சொல்றாரு, என் மேல வச்ச விசுவாசத்து நிமித்தம் சில உறவுகள் உன்னை விட்டு போனாங்க, உன்னை ஏளனமா பேசிட்டு போனாங்க. இப்போ இந்த வார்த்தையை விசுவாசி, தேடி வந்தார்கள். தேடி வந்தார்கள். ஆமென் சொல்லுங்களா? என்னை தேடி வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து என்னை தேடி. என் உறவினர்கள் என்னை தேடி, என் சொந்த பந்தம் என்னை தேடி, என்னை விட்டு போனவர்கள் என்னை தேடி, என்னை விட்டு போன உயர்வு என்னை தேடி, எனக்கு உரிய ஆசீர்வாதம் என்னை தேடி. உங்க இருதயத்துக்கு எதை கொடுத்தா உங்க இருதயம் சந்தோஷம் அடையுமோ, கர்த்தர் அதை திரும்ப கொண்டு வருவார். தேடி வருவார். எல்லாரும் விட்டு போய் இன்னைக்கு மொட்டை மரமா உட்காந்துருக்கீங்களே, மொட்டை மரமா இருக்கீங்களே, காஞ்ச மரமா இருக்கீங்களே, நிழலுக்கு ஒரு இலை கூட இல்லாத மரமா தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருக்குது. என்னுடைய வார்த்தை சொல்லுது, நீ இருக்கிற இந்த நாட்களில் பல மாதங்களாக இப்போ அந்த குழியில கடந்து நீ கண்ணீர் விடுறது, நீ அழுகிறது, நீ கதறது, ஆண்டவரே என்ன தூக்குங்கப்பான்னு சொல்லி நீ கெஞ்சி கதறது, இதெல்லாம் நான் கேட்டேன் மகளே, இதெல்லாம் நான் கேட்டேன் மகளே. மறுபடியும் நான் உன்னை ஏன் உனக்குரிய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன். நீ வர வேண்டிய இடத்துக்கு வந்தா வர வேண்டிய அத்தனை பேர் உன்னை தேடி வருவாங்க. எனக்கு எப்போதும் பிடிச்ச ஒரு வார்த்தை, இயேசு பாலைவனத்தில் நின்று பிரசங்கம் பண்றாரா, அங்க எத்தனை பேருக்கு அப்பத்தை கொடுத்து போஷித்தார்ன்னு இருக்கு? 5 அப்பம் 2 மீன். எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு போஷித்தாரு. இப்போ நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன், தியானத்தில் அது வந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஆண்கள் மட்டும் 5000, அப்போனா பெண்கள் பிள்ளைகள்லாம் கணக்கெடுத்தா கணக்கு இல்லை, 10,000 பேருக்கு மேலே அங்கே கூடி இருக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அந்த இடம் என்ன இடம்? பாலைவனம், வனாந்தரம். இதுக்கு முன்னால் அங்கே 5 பேர் கூட கூடியிருக்க மாட்டாங்க, 5 பேர் கூட அங்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ திரளானோர் அந்த பாலைவனத்தை தேடி வந்திருக்கிறாங்க. திரளான கூட்டம் அந்த காரியத்தை, அந்த அந்த வனாந்தரத்தை தேடி வந்திருக்கிறாங்க. ஏன் வந்தாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இருக்க வேண்டியவர் இருந்தா வர வேண்டிய அத்தனையும் வந்து சேரும். இருக்க வேண்டியவர் என்னோடு இருந்தா, இருக்க வேண்டியவர் உங்களோடு இருந்தால் வர வேண்டியவர்கள் வருவார்கள். வர வேண்டிய காரியம் வரும். உன் கைவிட்டு போனது வரும். தேவ பிள்ளையே, தேடி வருவார்கள். உங்களை தவறாய் புரிந்து கொண்டு துரத்தினவர்கள், உங்களுக்குரிய ஸ்தானத்தில் இருந்து உங்களை புரிந்து கொள்ளாமல் கீழே தள்ளினவர்கள், உங்களுடைய அந்த மேன்மையை பறித்தவர்கள், தேவன் உங்களோடு இருந்தால் போதும், மற்ற அனைத்தும் தேடி வரும். அவனுக்கே கர்த்தர் செஞ்சிருப்பார்னா, ஒரு புறஜாதிய ராஜாவுக்கு இந்த தேவன் செஞ்சிருப்பார்னா, அவர் சொந்த பிள்ளை, அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம் உங்களுக்கு செய்வது அதிக நிச்சயம் தானே. ஹல்லேலூயா சொல்லுங்க. திரும்பி வரும், தேடி வருவாங்க. இதை கனெக்ட் பண்ணி நான் முடிக்கிறேன். எனக்குரிய ஸ்தானம் எனக்கு திரும்பி வரும். இதில் என்னை விட்டு போனவங்க திரும்ப வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். எனக்குரிய ஸ்தானம் திரும்பி வரும், என்னை விட்டு போனவங்க எல்லாரும் என்னை தேடி வருவாங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் ஜனங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வார்னிங்கோடு கர்த்தர் முடிக்கிறாரு. ஒரே ஒரு வார்னிங். திரும்பி மறுபடியும் வந்துட்டார். நேபு வந்துட்டார், மறுபடியும் வந்துட்டார். வந்துட்டு இப்போ இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார்.
இருக்கணும் தெரியாம இருக்கிறார். இப்ப கடைசி அவர் என்ன சொல்றாருன்னா, கடைசி வசனத்தை வாசித்து முடிங்க. கடைசி வசனத்தை வாசித்து முடிங்க. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அவனே ஒத்துக்கிட்டான். உண்மையை சொன்னான். மறுபடி கடைசியா வாசிங்க. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். வேற யாரும் இல்லை, நான் தான். அவனே ஒத்துக்கிட்டான். நம்மகிட்ட சொல்றாரு, நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உன் இருதயத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும், ஒரு தாழ்மை இருக்கணும். தேவ பிள்ளையே, உயர்வுங்கிறது நத்திங், கர்த்தருக்கு மேன்மைங்கிறது கர்த்தருக்கு நத்திங். புரியுதா உங்களுக்கு? ஒத்த ராத்திரி போதும் உங்களை மேலே கொண்டு வர. உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுவது கர்த்தருக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்குறது எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுற பயம், இருதயத்தில் தேவன் விரும்புகிற தாழ்மை. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? நீர் கொடுத்த உயர்வு, அதில் அமர்ந்து நான் விரும்புகிறது இல்லைப்பா, அந்த உயர்வை எனக்கு எதுக்கு கொடுத்தீங்களோ, எதை செய்யும்படி நீங்க எனக்கு கொடுத்தீங்களோ அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், அவரவர் ஜெபம் பண்ணணும். என்னை நம்பி ஒரு உயர்வு கொடுத்துருக்குறேங்க. இது என் பலத்தில் வந்ததில்லை, என் சாமர்த்தியத்தில் வந்ததில்லை, என் அறிவில் வந்ததில்லை. இன்னைக்கு என் கூட பிறந்தவங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க, அவர்கள் யாரும் வராத ஒரு உயர்வுக்கு நான் வந்திருக்கிறேன்னா இது நீங்க எனக்கு போட்ட பிச்சைப்பா, எனக்கு போட்ட பிச்சை ஆண்டவரே. பலனற்றவனை, தகுதியற்றவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்களே, நான் இதுல உண்மையா இருக்கணும். கர்த்தர் சொல்லாததை நான் செய்யக்கூடாது, என் சுயநலத்தை நான் அதில் நிறைவேற்றக்கூடாது. தேவனுக்கு பயந்து நான் அதில் செயல்பட கிருபைதாங்கப்பா, கிருபைதாங்கப்பா. ஒருவேளை இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருந்தா ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்க. தேவ பிள்ளையே, இந்த ஒரு நிமிட ஜெபத்துல உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தூக்கி விடுவாரு. திரும்ப வரும். உன்னை விட்டு போன ஸ்தானம் உனக்கு திரும்ப வரும். உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு திரும்ப வரும். திரும்ப வந்த பிற்பாடு உன்னை உதறிட்டு போனவங்க எல்லாரும் உன்னிடத்தில் மறுபடியும் வருவார்கள். உன்னை உதறிவிட்டு போன அத்தனை பேரும் உன்னை தேடி வருவார்கள். நீ அவரை உன் கண்ணு முன்னால நிறுத்து. நீ யாரையும் தேடி போகாத. அத்தனை பேரையும் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவாரு. ஏளனமா பேசிட்டு போனாங்கல்ல, விசுவாசத்து நிமித்தம், உங்க வைராக்கியத்து நிமித்தம் உன்னை உதறிட்டு போனாங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப வருவார்கள். அவனுக்கு மந்திரிமார்கள்லாம் திரும்ப வந்தாங்க. அவன் ஸ்தானத்துல கர்த்தர் அவனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்தாங்க. ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் என்னை தூக்கி விட்டாருன்னா அடுத்து எல்லாரும் என்கிட்ட வந்துதான் ஆகணும். எல்லாரும் தேடி வந்துதான் ஆகணும். வனாந்தரமா இருந்தாலும் வருவாங்க, பாலைவனமா இருந்தாலும் வருவாங்க. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறதுனால வரத்தான் செய்வாங்க. இந்த வார்த்தை யார் யாருக்கு வேண்டுமோ அத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிங்க. இந்த சபையில, இந்த ஆராதனையில இருந்த ஸ்தானத்தை இழந்தவங்க உண்டுப்பா. ஒரு விஷயம் அவங்களை நினைத்தருளுங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா. அந்த ஸ்தானத்துக்கு திரும்ப கொண்டு வாங்கப்பா இவர்களை. அவர்கள் ஸ்தானத்துல இவர்களை கர்த்தர் நிலைவரைப்படுத்துவீராக, திரும்ப கொண்டு வரப்படுவார்களாக. நான் இழந்த ஸ்தானத்தை கர்த்தருக்கு திரும்ப கொடுத்தாருங்கிற ஒரு சாட்சி இந்த வருஷ இறுதியில் இந்த சபையில நாங்க கேட்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். படிக்கிற இடத்துலையோ, வேலை செய்யற இடத்துலையோ, டிபார்ட்மெண்ட்லையோ, ஆண்டவரே சொந்த பிசினஸ்லையோ, அவங்களுடைய எந்த காரியத்தில் அவங்க ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் ஒரு விசாவளை தூக்கி விடுவீராக. அதை செய்வதற்காக நன்றி. அதற்கு எப்பொழுதும் மனத்தாழ்மையாய் நாங்கள் வாழைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.